السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. கடந்த குத்பாவில் நான் ஹஸ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களை பற்றி கூறியிருந்தேன். அன்னார் ஜன்னத்துல் பகையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட நபர்களில் முதல் நபராக இருந்தார்கள் என்ற விஷயத்தில் நான் குத்பாவை நிறைவு செய்திருந்தேன். ஜன்னத்துல் பகையின் அடித்தளம் மற்றும் ஆரம்பம் தொடர்பாக நமக்கு கிடைக்கின்ற விளக்கம் இதுவாகும். அதாவது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்திறங்கிய பிறகு அங்கு ஏராளமான கபர்ஸ்தான்கள் இருந்தன. யூதர்களுக்கென்று தனி கபர்ஸ்தான் இருந்தது. அதேபோன்று அரபிகளின் பல்வேறு கோத்திரத்தார்களுக்கென தனித்தனி கபர்ஸ்தான்கள் இருந்தன. மதீனா தய்யிபா காலத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவி இருந்தது. எனவே ஒவ்வொரு கோத்திரமும் தத்தமது பகுதியில் திறந்த வெளியில் தத்தமது மையத்துகளை அடக்கம் செய்து வந்தார்கள். கபா என்ற பிரபல்யமான தனி கபர்ஸ்தான் ஒன்று இருந்தது. அங்கு சிறிய சிறிய பல கபர்ஸ்தான்களும் இருந்தன. பனு ஜஃபர் கோத்திரத்திற்கென தனி கபர்ஸ்தான் இருந்தது. பனு சல்மாவிற்கென தனி கபர்ஸ்தான் இருந்தது. அதேபோன்று ஏனைய பல கபர்ஸ்தான்களில் பனு சாதிற்கான தனி கபர்ஸ்தானும் அடங்கும். அந்த இடத்தில் பிற்காலத்தில் மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. அங்கும் கூட முதலில் பேரிச்சம்பழ மரங்களுக்கு கீழ் சில இணை வைப்பவர்களின் கபர்கள் இருந்தன. இந்த எல்லா கபர்ஸ்தான்களிலும் பக்கியுல் கர்கத் மிகவும் பழமையான மற்றும் பிரபல்யமான கபர்ஸ்தானாக இருந்தது. பின்னர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை முஸ்லிம்களுக்கான கபர்ஸ்தானாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அப்போதிருந்து இன்று வரை அந்த இடம் ஒரு தனித்தன்மை மற்றும் சிறப்பான அந்தஸ்தை பெற்று வருகின்றது. அந்த அந்தஸ்து எப்போதும் இருந்து வரும். பின் அபி பின் ராஃபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கென்று கபர்ஸ்தான் அமைப்பதற்காக இடத்தை தேடி வந்தார்கள். அந்த நோக்கத்திற்காக அன்னார் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து பார்க்கவும் செய்தார்கள். இந்த பெருமை பக்கியுல் கர்கத் என்ற அந்த பகுதிக்கு எழுதப்பட்டிருந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். நான் அந்த இடத்தை, அதாவது பக்கியுல் கர்கத்தை தேர்வு செய்துவிட வேண்டும் என்பது அன்னாருடைய கட்டளையாக இருந்தது. மேலும் அக்காலகட்டத்தில் அந்த இடத்தை பக்கியுல் ஹன்ஜபா என்றும் மக்கள் அழைத்து வந்தனர். அங்கு எண்ணற்ற கர்கத் மரங்கள் இருந்து வந்தன. கொசுக்களும் எண்ணற்ற குப்பைகளும் நிறைந்திருந்தன.
அந்த இடத்தில் எண்ணற்ற கொசுக்கள் மொய்த்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடம் குப்பைகளின் காரணமாக அல்லது காட்டின் காரணமாக புகை மண்டலம் படிந்திருப்பதை போன்று காட்சியளித்தது. ஏற்கனவே கூறப்பட்டதை போன்று முதலில் ஹசரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் கபரின் தலைப்பகுதியில் அடையாளத்திற்காக கல்லொன்றை வைத்தார்கள். மேலும் இவர் எங்களுக்கு முன்னால் சென்றவர் ஆவார் என்று கூறினார்கள். அதன் பிறகு வேறு எவரும் மரணித்தால் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மரணித்தவரை எங்கு அடக்கம் செய்வது என்று மக்கள் கேட்பார்கள். அதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னவராகிய ஹசரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களுக்கு அருகில் அடக்கம் செய்யுங்கள் என்று கூறுவார்கள். எங்கு மரங்கள் அதிகமாக இருக்குமோ அந்த இடத்திற்கு அரபியில் பக்கி என்று கூறப்படும். இந்த இடம் மதீனாவில் பக்கியுல் கர்கத் என்று அறியப்படத் தொடங்கியது. ஏனென்றால் அங்கு கர்கத் மரங்கள் அதிகமாக இருந்தன. அது மட்டுமல்லாமல் அங்கு ஏராளமான செடிகளும் கொடிகளும் நிறைந்திருந்தன. அந்த இடம் ஜன்னத்துல் பக்கை என்றும் அழைக்கப்படுகின்றது. ஜன்னத் என்ற சொல்லிற்கு அரபியில் தோட்டம் என்ற ஒரு பொருளும் உள்ளது. எனவே இந்த இடம் பெரும்பாலும் அரபி அல்லாத பார்வையாளர்களால் ஜன்னத்துல் பக்கை என்ற பெயரால் அறியப்பட்டது. அப்துல் ஹமீத் காத்ரி சாஹிப் அவர்கள் இதை பற்றிய விளக்கத்தை எழுதிவாறு கூறுகிறார்கள். நாம் இந்த விஷயத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதாவது பொதுவாக அரபிகள் தங்களது கபர்ஸ்தான்களை ஜன்னத் என்றே அழைத்து வந்தார்கள். இந்த இடத்திற்கு மக்காபிருல் பக்கை என்ற ஒரு பெயரும் உள்ளது. ஆராபிகள் என்ற கிராமப்புற வாசிகளின் மத்தியில் அந்த பெயர் மிகவும் பிரபல்யமாக இருந்தது. ஹஸ்ரத் சாலிம் பின் அப்துல்லா தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், எங்களில் எவராவது ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் இவரை முன்னவர்களிடத்தில் அனுப்பி வையுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் எனது உள்ளத்தில் மிக சிறந்த முன்னவராக இருந்தார்கள் என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். மேலும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் மரணம் நிகழ்ந்தபோது அன்னாரின் உடலுக்கு அருகில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அன்னாருக்கு அருகில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை குனிந்தார்கள். பின்னர் தலையை உயர்த்தினார்கள். அதன் பிறகு உரத்த குரலில், அபு சாயிபே, அல்லாஹ் உம்மை மன்னிப்பானாக, நீர் உலகின் மீது எந்த பற்றுமில்லாத நிலையில் உலகை விட்டு சென்று விட்டீர் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் இறந்த உடலின் மீது முத்தமிட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் 2 கண்களும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தன. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மரணமடைந்த பிறகு அன்னாருக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணீர் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கன்னத்தில் பட்டு வழிந்தோடியதை நான் கண்டேன் என ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணீர் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததென்றால் அது ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கன்னங்களில் வழிந்தோடியது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணமடைந்த போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய நல்லடியாரான உஸ்மான் பின் மலூன் அவர்களை சென்று நீங்கள் சந்தியுங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் ஜனாசா தொழுகையை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். மேலும் அதில் 4 தக்பீர்கள் கூறினார்கள். சிலர் சில முறை 3ஐ விட அதிகமாக தக்பீர் கூறக்கூடாது என்று கூறுகின்றனர். 4 தக்பீர்கள் கூறலாம் என்பது இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிய வருகின்றது. முத்தலிபவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் மரணமடைந்த போது அன்னாரின் ஜனாசா கொண்டு வரப்பட்டது. பின்னர் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஒரு கல் ஒன்றை கொண்டு வருமாறு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபருக்கு கட்டளையிட்டார்கள். அந்த சுமையான கல்லை அந்த நபரால் சுமந்து வர முடியாமல் போனது. அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகில் சென்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 கரங்களால் துணியை எடுத்து வைத்தார்கள். முத்தலிபவர்கள் கூறினார்கள், எவர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து இந்த அறிவிப்பை செய்தாரோ அந்த நபர் கூறினார், ஒரு வகையில் இப்போதும் கூட ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 2 கரங்களின் வெண்மையையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போதும் கூட எனக்கு அந்த சம்பவம் நன்றாக நினைவில் உள்ளது. அன்னாரின் கரங்கள் மிக அழகாக இருந்தன.
ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வெண்மை எனக்கு தென்பட்டது. ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணியை அகற்றிய அந்த கல்லை தாமே சுமந்தார்கள். பின்னர் அதனை ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் கபரின் தலைப்பகுதிக்கு அருகில் கொண்டு வந்து வைத்தார்கள். மேலும் இந்த அடையாளத்தின் மூலம் நான் எனது சகோதரரின் கபரை அடையாளம் கண்டுகொள்வேன். எனது குடும்பத்தில் எவர் மரணமடைந்தாலும் அவரை இவருக்கு அருகிலேயே நல்லடக்கம் செய்வேன் என ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது சுனன் அபி தாவூதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹஸரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் மரணம் தொடர்பாக எடுத்துரைத்த விவரங்களில் ஒரு சிலவற்றை நான் எடுத்துக் கூறுவேன். ஹஸரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டின் சம்பவங்களை எடுத்துரைத்தவாறு கூறுகின்றார்கள். அதே வருடத்தின் இறுதியில் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்காக மதீனாவில் மக்பரா ஒன்றை தேர்வு செய்தார்கள். அதனை ஜன்னத்துல் பகை என்றும் கூறி வந்தனர். அதன் பிறகு பொதுவாக சஹாபாக்கள் அந்த மக்பராவிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த கபர்ஸ்தானில் முதலில் நல்லடக்கம் செய்யப்பட்ட நபர் ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் ஆவார்கள். ஹஸரத் உஸ்மான் ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார். நல்லவராகவும் இறை வணக்கம் செய்பவராகவும் சூஃபி தன்மை கொண்டவராகவும் முஸ்லிமான பிறகு ஒருமுறை அன்னார் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வஹி தந்து, நான் உலகத்தை முற்றிலும் துறந்துவிட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து சென்று எனது வாழ்க்கையை முற்றிலும் இறைவனுக்காக மற்றும் இறை வணக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே எனக்கு அதற்கான அனுமதி தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி தர மறுத்துவிட்டார்கள். இதை பற்றிய விளக்கத்தை நான் கடந்த குத்பாவில் கூறியுள்ளேன். எவ்வாறு இருப்பினும் ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் மரணத்தின் காரணமாக ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் துன்பம் ஏற்பட்டது. மேலும் அறிவிப்பில் வருகின்றது, அன்னார் மரணித்த பிறகு ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரது நெற்றியில் முத்தமிட்டார்கள். அப்போது அன்னாரின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தன. அன்னார் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு அன்னாரின் கபரை அடையாளம் கண்டுகொள்ளும் விதத்தில் ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கல் ஒன்றை பதித்தார்கள். மேலும் பின்னர் அன்னார் சில முறை ஜன்னத்துல் பகையிற்கு சென்று அன்னாருக்காக துஆ செய்து வந்தார்கள். மதீனாவில் மரணித்த முதலாவது முஹாஜிர் சஹாபி ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் ஆவார்கள். ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் மரணத்தின் போது அன்னாரின் துணைவியார் மர்சியா அவர்கள் எழுதிய அரபி கவிதைகள் இவ்வாறாகும். அதன் பொருள், கண்ணே, உஸ்மானின் மரணத்தின் போது நின்றுவிடாத கண்ணீரை நீ வடிப்பாயாக. தன்னை படைத்த இறைவனின் திருப்திக்காக இரவையும் பகலையும் கழித்து வந்த அந்த நபரின் மரணத்திற்காக நீ கண்ணீர் வடிப்பாயாக. இந்த மண்ணில் ஒரு முன்னுதாரணமான மனிதர் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இடம் அன்னார் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உரிமயமாகிவிட்டது. அன்னாரின் மரணத்தால் நான் மரணிக்கும் வரை முடிவடையாத துன்பம் எனக்கு வந்து சேர்ந்துள்ளது. எனது இந்த நிலையில் மாற்றம் ஏற்படாது. இது அன்னாரின் மனைவி தனது உணர்வுகளை வெளிப்படுத்திய கவிதை வரியாகும். ஹஸரத் உம்மே ஆலா அன்சாரி பெண்களில் ஒரு முக்கிய பெண்மணியாக இருந்தார்கள். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பையத் செய்திருந்தார்கள். அன்னார் கூறினார்கள், முஹாஜிரீன்கள் தங்குவதற்கான இடத்தை தேர்வு செய்வதற்காக சீட்டு குலுக்கி போடப்பட்ட போது ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் தங்குவதற்கான இடத்தின் பெயர் எனது வீட்டின் பெயரில் வந்தது. நாங்கள் அவரை எமது வீட்டில் தங்க வைத்தோம். ஹஸரத் உம்மே ஆலா அவர்கள் கூறினார்கள், ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் எங்களுடன் தங்கினார்கள். அன்னார் நோயுற்ற போது நாங்கள் அன்னாருக்காக தொண்டாற்றினோம். அன்னார் மரணித்த போது நாங்கள் அவரை அவரது உடைகளிலேயே கஃன் செய்தோம். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். ஹஸரத் உம்மே ஆலா கூறுகின்றார்கள், அபு சாயிபே, உம்மீது அல்லாஹ்வின் கருணை உண்டாகுவதாக என்று நான் கூறினேன். அபு சாயிப் என்பது ஹஸரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் சுட்டுப் பெயராகும். ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் மீண்டும் மீண்டும் இந்த சொற்களை நான் கூறினேன். ஹஸரத் உம்மே ஆலா அவர்கள் தொடர்ந்து கூறுகின்றார்கள், அபு சாயிபே, உம்மீது அல்லாஹ்வின் கருணை உண்டாகுவதாக. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கண்ணியம் வழங்கிவிட்டான் என்று நான் சாட்சியம் கூறுகின்றேன்
என்று அன்னார் கூறினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக கண்ணியம் வழங்கினான், அதற்கு நான் சாட்சியாவேன் என்ற இந்த சொற்களை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அன்னார் மீண்டும் மீண்டும் கூறினார்கள். இந்த விஷயத்தை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவியுற்ற போது அன்னாரிடம், அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக அல்லாஹ் கண்ணியம் வழங்கினான் என்று உமக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனது தாயும் தந்தையும் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, எனக்கு அது தெரியாது, எனினும் அது எனது உணர்வாக இருந்தது, அதை நான் வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஸ்மான் அவர்களை பொறுத்தவரை அவர் இப்போது மரணமடைந்து விட்டார். நான் அவருக்கு நன்மையே ஏற்படும் என்று நான் நம்புகின்றேன். அல்லாஹ் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு கண்ணியம் வழங்குவான் என்றே நான் நம்புகின்றேன். ஆனால் அல்லாஹின் மீது ஆணையாக அன்னார் இவ்வாறும் கூறினார்கள், அதாவது அல்லாஹின் மீது ஆணையாக உஸ்மானுடன் என்ன நடக்கும் என்று எனக்கு ஒருபோதும் தெரியாது. துஆ நிச்சயமாக செய்யப்பட்டுள்ளது. ஆயினும் நான் அல்லாஹ்வின் தூதராக இருந்தும் கூட நிச்சயமாக அவருக்கும் கண்ணியம் அளிக்கப்பட்டதா என்று என்னால் கூற முடியாது. இதை கேட்ட உம்மே ஆளவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் யாரையும் மேலோட்டமாக தூயவர் என்ற பட்டம் வழங்கியதில்லை. அவர் நிச்சயமாக கண்ணியம் வழங்கப்பட்டார் என்ற சொல்லை அதன் பிறகு வேறு எவருக்காகவும் பயன்படுத்தியதில்லை. எனக்கு இந்த விஷயத்தின் காரணமாக மிகவும் வேதனை ஏற்பட்டிருந்தது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் அந்த துக்கத்திலேயே தூங்கிட்டேன். எனக்கு அன்னாருடன் ஒரு சிறப்பான தொடர்பு இருந்தது, நல்லுணர்வுகளும் இருந்தன. தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், நான் இரவு தூங்கிய போது கனவில் ஹஜரத் உஸ்மான் அவர்களின் ஓடிக்கொண்டிருந்த நீரூற்று ஒன்று எனக்கு காட்டப்பட்டது. அதாவது நீரூற்று ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது, அது ஹஜரத் உஸ்மான் அவர்களின் நீரூற்று என்று எனக்கு கூறப்பட்டது. இந்த கனவை கண்ட பிறகு நான் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்றேன். அன்னார் கூறினார்கள், நான் இவ்வாறு கனவு ஒன்றை கண்டேன் என்று கூறிய போது அது அன்னாரின் அமலாகும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள். அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நீரூற்று என்பது அன்னாரின் செயலாக இருந்தன. அவர் சொர்க்கத்தில் இருப்பதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டி தந்துள்ளான். அந்த நீரூற்றுதான் இப்போது ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று கூறினார்கள். ஆக இதுவும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பியத் வழங்கும் ஒரு வழிமுறையாக இருந்தது. வெறும் பேச்சு வழக்கில் அல்லாஹ்வின் மன்னிப்பு பற்றி சாட்சியம் வழங்காதீர்கள் என்பது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பியத் வழிமுறையாக இருந்தது. ஆயினும் கனவில் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் உயர்தரமான செயல்கள் ஒரு நீரூற்றின் வடிவில் ஹஜ்ரத் உம்மே ஆலா அவர்களுக்கு காட்டப்பட்ட போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவை உண்மைப்படுத்தினார்கள். ஏனென்றால் அந்த பதர் போர் சஹாபாக்களிடத்தில் இறைவன் திருப்தி அடைந்திருந்தான் என்பதை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்த துஆக்களும் அன்னார் தொடர்பாக ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய உணர்வுகளின் வெளிப்பாடும் நமக்கு இதனை மிகவும் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. அதாவது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் தொடர்பாக நம்பிக்கை இருந்தது. அல்லாஹ் அவர்களின் துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்றும் நம்பி வந்தார்கள். அன்னார் இறை நெருக்கத்தை பெறக்கூடியவராக இருந்தார்கள். ஆயினும் நீங்கள் எவரை பற்றியும் சாட்சியம் வழங்க முடியாது என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் என்ற நூலில் இந்த கட்டுரை இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹாரிஜா பின் ஜயித் தமது தாயாரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் மரணமடைந்த போது ஹாரிஜா பின் ஜயித் அவர்களின் தாயார் கூறினார்கள், அபு சாயிபே, நீர் தூய்மையான மனிதராவீர், உமது நல்ல நாட்கள் மிக நன்மையாகவே அமைந்தன என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை செவியுற்றார்கள். இவ்வாறு கூறியவர் யார் என கேட்டார்கள். அதற்கு அன்னார், நான் தான் என்று கூறினார்கள். இவ்வாறு உமக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்களின் அமல் மற்றும் அவர்களின் இறை வணக்கங்கள் அவ்வாறு இருந்தன என்று கூறினேன். இந்த விஷயங்களின் காரணமாக நிச்சயமாக அல்லாஹ் அவருடன் பாவ மன்னிப்பு நடைமுறையை மேற்கொண்டு விட்டான், மேலும் மன்னித்து விட்டான் என்பதை எனக்கு வெளிப்படுத்தின என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவரிடம் நன்மை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. நிச்சயமாக அவர் மிக நல்ல மனிதராகவே இருந்தார். ஆனால் அத்துடன் அன்னார் இவ்வாறும் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். ஆயினும் இறைவன் மீது ஆணையாக என்னுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்பதை நான் அறியேன்.
என்பதையும் நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள் என்று ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இறைவனுக்கு நேசமானவர் வேறு எவரும் கிடையாது. அன்னார் இறைவனை மிகவும் நேசித்தார்கள், இறைவனின் நண்பனாக இருந்தார்கள். ஆனால் இறைவனுடைய தேவையற்றவன் என்ற பண்பும் இறை அச்சமும் எப்படி இருந்ததென்றால், ஹஸ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் காரணமாகவே என்னுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்பதை நான் அறியேன் என்று கூறினார்கள். எனவே நமக்கு எந்த அளவுக்கு அச்சத்திற்குரிய இடமாக இது இருக்கின்றது, நாம் எந்த அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், இறைவனை வணங்குவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு செய்த பின்னரும் அதன் மீது எந்த பெருமையும் கொள்ளக்கூடாது. மாறாக நாம் பணிவில் முன்னேறிக் கொண்டே செல்ல வேண்டும். மேலும் எப்போதும் அல்லாஹுடைய கருணை மற்றும் அருளை யாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் தனது அருளால் தனது கருணையால் நம்மை மன்னிக்க வேண்டும் என்றும் நாம் அல்லாஹுவிடம் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். முஸ்னத் அஹமது பின் ஹம்பல் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் இன்னொரு அறிவிப்பு இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. அதில் ஹஜ்ரத் உமே ஆலா அவர்கள் கூறுகின்றார்கள், எங்கள் வீட்டில் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் அவர்கள் நோயுற்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு தொண்டாற்றினோம். எந்த அளவுக்கு என்றால் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். நாங்கள் அவர்களது உடையிலேயே அவருக்கு கஃன் அணிவித்தோம். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்தார்கள். அப்போது நான், அபு சாயிபே, அல்லாஹ்வின் கருணை உம்மீது உண்டாகட்டுமாக, அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியமளித்து விட்டான், இது உங்களை பற்றிய எனது சாட்சியாகும் என்று நான் கூறினேன். அல்லாஹ் மிக அதிகமாக கண்ணியமும் மரியாதையும் வழங்கினான் என்று நான் கூறினேன். அதற்கு ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் அன்னாருக்கு கண்ணியம் வழங்கிவிட்டான் என்று உங்களுக்கு எவ்வாறு தெரியும் என்று கேட்டார்கள். அதற்கு நான், எனது தாய் தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். நிச்சயமாக அவருக்கு அவரது இறைவன் புறமிருந்து மரணம் வந்துவிட்டது. நான் அவர் தொடர்பாக நன்மை நடக்கும் என்றே நம்புகின்றேன். அல்லாஹ் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வான் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அல்லாஹின் மீது ஆணையாக நான் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். எனினும் என்னுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்பதை பற்றி நான் அறியேன் என்று ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் எவரையும் பரிசுத்தமானவர் என்று கூறியதில்லை என்று அன்னார் கூறி வந்தார்கள். ஆயினும் இந்த சம்பவம் எனக்கு மிகவும் வேதனை அளித்தது. பின்னர் தாம் கண்ட கனவை பற்றி அன்னார் குறிப்பிடுகின்றார்கள். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலும் அந்த கனவை ஹஸரத் உம்மே ஆலா அவர்கள் கூறினார்கள். முந்தைய 2 ஹதீஸ் புத்தகங்களில் இந்த சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. அல்லாஹ் அன்னாரின் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பானாக. ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆக்களும் இருக்கின்றன. எப்போதும் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. நல்ல முன்மாதிரிகளை நாமும் நம்மிடத்தில் நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் திகழ்வோமாக. அடுத்து நான் கூறப்போகின்ற சஹாபியின் பெயர் ஹஸரத் வஹப் பின் சாத் பின் அபி சரா ஆவார்கள். ஹஸரத் வஹப் அவர்களின் தந்தை பெயர் சாத் ஆகும். அவரின் தொடர்பு பனு ஆமிர் பின் லூயி கோத்திரத்தை சார்ந்ததாக இருந்தது. அன்னார் அப்துல்லா பின் சாத் பின் அபி சராஹாவின் கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார்கள். அன்னாரின் தாயார் மஹானா பின் ஜவாஹிரி ஆகும். ஹஸரத் வஹப் அவர்களின் சகோதரர் அப்துல்லா பின் சாத் பின் அபி சரா என்பவர் வஹியை எழுதக்கூடியவராக இருந்தார். பின்னர் அவர் முர்த்ததாகிவிட்டார். இது தொடர்பாக ஹஸரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார்கள். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஹியை எழுதக்கூடிய ஒரு நபர் ஒருவர் இருந்தார். அவர் அப்துல்லா பின் அபி சரா ஆவார். சீரத்துல் ஹல்பியாவில் எழுதப்பட்டுள்ளது. ஹஸரத் உஸ்மான் பின் அஃபான் பற்றி அதில் கூறப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகின்றார்கள், ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புதிதாக ஒரு வஹி இறங்கினால் அவரை அழைத்து உடனே அதை எழுத வைப்பார்கள். ஒரு நாள் அன்னாருக்கு சூரா மூமினில் உள்ள 14-15 வசனங்களை எழுதி கொண்டிருந்தார். அப்போது சும்மா அன்ஷாஹு ஹல்கன் ஆஹரா என்ற வசனத்தை அடைந்தபோது எழுதியவர் நாவிலிருந்து அவரையும் அறியாமல் சில வார்த்தைகள் இவ்வாறு வெளிவந்தன. ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று அவர் கூறினார். அதற்கு ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுவே வஹியாகும், இதனை எழுதிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். துர்பாக்கியசாலியான அவர் முந்தைய வசனங்களின் விளைவாக இந்த வசனமே இங்கு இடம்பெற வேண்டும் என்ற கருத்தினை அவர் புரிந்து கொள்ளவில்லை. தனது வாயிலிருந்து வெளிவந்த சொற்கள் ஆயத்தாக ஆகிவிட்டனவே என்று அவர் புரிந்து கொண்டார். மேலும் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வஹியாக ஆக்கிவிட்டார்களே என்றும் அவர் கருதினார். இவ்வாறு முழு குர்ஆனும் நவுதுபில்லா சொந்தமாக உருவாக்கி கொள்ளப்பட்டது என்று அவர் கருதினார்.
இதனால் அவர் முர்த்ததுமாகிவிட்டார், மக்காவிற்கு சென்று விட்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட நபர்களில் அப்துல்லா பின் அபி பின் சராஹும் ஒருவராவார். ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அடைக்கலம் வழங்கினார்கள். அவரது அடைக்கலத்தின் விளக்கம் இதுவாகும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அப்துல்லா பின் அபி பின் சரா அவர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொலை செய்ய கட்டளையிட்டார்கள் என்பது தெரிய வந்தது. எனவே ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவரிடத்தில் அடைக்கலம் வேண்டி சென்றார்கள். மேலும் அவரிடத்தில், சகோதரனே, எனது கழுத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துண்டிப்பதற்கு முன்பாக அவர்களிடத்தில் அடைக்கலத்தை பெற்று தருவீராக என்று கூறினார்கள். சீரத்துல் ஹல்பியாவில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், அவர் அன்னாரின் வீட்டில் 3-4 நாட்கள் ஒளிந்திருந்தார். ஒரு நாள் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மக்களிடமிருந்து பையத் வாங்கி கொண்டிருந்த போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் அபி சரா அவர்களையும் அழைத்து சென்றார்கள். மேலும் அவரது பையத்தை ஒப்புக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சற்று தாமதம் செய்தார்கள். ஆனால் பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பையத் வாங்கினார்கள். மேலும் இதே போன்று மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள். இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. குழப்பங்கள் செய்து வந்ததன் காரணமாகவும் ஆவேசமடைந்து வந்ததன் காரணமாகவும் அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தார். முர்த்ததாகிவிட்டதன் காரணமாக மட்டுமே அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. ஆசிம் பின் உமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் வஹப் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அன்னார் ஹஜ்ரத் குல்சூம் பின் ஹதம் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் வஹப் மற்றும் ஹஜ்ரத் சபீத் பின் அம்ர் ஆகியோருக்கிடையில் சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் இருவரும் சகோதரர்களாக ஆனார்கள். மோத்தா போர் நாளன்று அன்னார் ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் வஹப் பதர், உஹத், அகழ் போர் உட்பட அனைத்து போர்களிலும், ஹுதைபியா சந்தர்ப்பத்தின் போதும் ஹைபர் சந்தர்ப்பத்தின் போதும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்தார்கள். மேலும் அன்னார் ஜமாதில் ஊலா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மூத்தா போரில் ஷஹீதானார்கள். ஷஹீதான நாளன்று அன்னாரது வயது 40 இருந்தது. மூத்தா போர் என்பது என்ன அல்லது அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி திப்கத்துல் குப்ரா என்ற புத்தகத்தில் குறிப்பு கிடைக்கின்றது. இந்த போர் ஜமாதில் ஊலா மாதத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் உமைர் அவர்களை தனது தூதராக நியமனம் செய்து பஸ்ரா அரசரை நோக்கி ஒரு கடிதம் ஒன்றை எழுதி கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் மூத்தா என்ற இடத்தை அடைந்தபோது அன்னார் சவாரியிலிருந்து கீழே இறங்கினார்கள். அப்போது சர்ஜபில் பின் அம்ர் கஸ்ஸானி என்பவர் சிரியா நாட்டில் கவர்னராக நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருந்தார். சீரத்துல் அல்பியாவில் இது தொடர்பாக வருகின்றது. அவர் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதரை தடுத்து நிறுத்தி அவரை அங்கேயே ஷஹீதாக்கிவிட்டார். ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் உமர் அவர்களை தவிர்த்து ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த ஒரு தூதரும் ஷஹீதாக்கப்படவில்லை. இந்த வேதனை மிகு செய்திக்கான தகவல் அன்னாருக்கு கிடைத்தது. அப்போது அந்த நேரம் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் கடினமாக கழிந்தது, மிகவும் வேதனையை ஏற்படுத்தியது. அன்னார் மக்களை போர் புரிவதற்காக ஒன்று கூட்டினார்கள். அவர்களின் எண்ணிக்கை 3000 இருந்தது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் அனைவரின் அமீராக ஹஜ்ரத் ஜயித் பின் ஹாரிஸ் ஆக இருப்பார்கள். மேலும் அவரிடத்தில் ஒரு வெள்ளை கொடியை கொடுத்து அவருடன் ஜயித் அவர்களுக்கும் அந்த கொடியை கொடுத்து இவ்வாறு அறிவுரை செய்தார்கள், அதாவது ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் உமைரா ஷஹீதாகிவிட்டால் அவரது இடத்தில் அவர்கள் அனைவருக்கும் அமீராக ஹஜ்ரத் ஜயித் பின் ஹாரிஸ் இருப்பார்கள். இன்னொரு வெள்ளை கொடி ஒன்றை ஆயத்தம் செய்து ஹஜ்ரத் ஜயித் அவர்களுக்கு கொடுத்தவாறு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை செய்தார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் உமைர் எங்கு ஷஹீதாக்கப்பட்டாரோ அங்கு சென்று அங்குள்ள மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டு விட்டால் நல்லது, இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். மேலும் அவர்களுடன் சண்டையிடுங்கள். இவ்வாறு அந்த போரில் ஹஜ்ரத் வஹப் அவர்களும் அந்த போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதன் விவரத்தையும் மேலும் நான் விரிவாக எடுத்து கூறிவிடுகின்றேன். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா போருக்காக ஹஜ்ரத் ஜயித் பின் ஹாரிஸா அவர்களை அமீராக நியமித்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒருவேளை ஜயித் அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் பின்னர் ஜாஃபர் அவர்கள் அமீராக இருப்பார்கள்.
ஒருவேளை ஜாஃபரும் ஷஹீதாகிவிட்டால் பின்னர் அப்துல்லா பின் ரவாஹா அவர் உங்களின் அமீராக இருப்பார் என்று கூறினார்கள். இந்த படையை ஜெய்ஷே உம்ரா என்றும் அழைப்பார்கள். ஒரு யூதன் மிக அருகில் அமர்ந்திருந்தார். அதை பற்றிய விளக்கம் ஹஜரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு அதை பற்றிய விளக்கமாக ஹஜரத் முஸ்லிமோ அவர்கள் கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, அந்த இடத்தில் மிக அருகில் ஒரு யூதர் அமர்ந்திருந்தான். அப்போது அவர் ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து மேற்கண்ட விஷயத்தை செவியுற்றான். அப்போது ஜயித் அவர்கள் அவனிடத்தில் வந்தார்கள். மேலும் வந்து கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர்கள் என்றால் உங்கள் 3 நபர்களில் எவரும் உயிருடன் தப்பித்து வரப்போவதில்லை என்று கூறினார்கள். அதற்கு ஹஜரத் ஜயித் அவர்கள் கூறினார்கள், நான் உயிருடன் தப்பித்து வந்தாலும் சரி, வரவில்லை என்றாலும் சரி, ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் உண்மையான நபியும் தூதரும் ஆவார்கள். இந்த போரின் நிலவரங்கள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைத்தன. இது தொடர்பாக ஒரு அறிவிப்பில் வருகின்றது. ஹஜரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜயித் அவர்கள் கொடியை ஏற்றி பிடித்தார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பின்னர் ஜாஃபர் அவர்கள் அதனை பிடித்துக் கொண்டார்கள், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். பின்னர் அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் கொடியை பிடித்தார்கள், அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறிக்கொண்டிருந்த போது அன்னாரது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. பின்னர் அன்னார் கூறினார்கள், அந்த கொடியை ஹஜரத் காலித் பின் வலீத் அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள், அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்தது. அல்லாஹ் இந்த சஹாபாக்களின் அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்வானாக. இவர்களின் இந்த நற்குறிப்பிற்கு பிறகு இனி நான் சில மர்ஹூமீன்களின் நற்குறிப்பை எடுத்துக் கூறுவேன். அவர்களின் ஜனாசா தொழுகையும் இன்று நான் தொழ வைப்பேன். முதலாவது நற்குறிப்பு மதிப்பிற்குரிய மலிக் முகமது அக்ரம் சாஹிப் முரப்பி சாஹிப் அவருடையதாகும். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி நேற்று மான்செஸ்டரில் அன்னாரின் மரணம் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் ஜனாசா இங்கு வந்துள்ளது. தொழுகைக்கு பிறகு அன்னாரது ஜனாசா தொழுகையை நான் வெளியே சென்று தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி குஜராத் மாவட்டம் மலிக்வால் என்ற ஊரில் அன்னார் பிறந்தார்கள். 1961ஆம் ஆண்டு பையத் செய்து ஜமாத்தில் இணைந்தார்கள். அன்னாருடைய மூத்த சகோதரரும் முதலில் அகமதியாகவே இருந்தார். அவரும் சுயமாக பையத் செய்திருந்தார். அவரின் மூலமாக மருகும் பையத் செய்தார்கள். அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், எனக்கு நினைவில் உள்ளது, நான் ரப்பாவில் கல்வி கற்பதற்காக சென்றிருந்தேன். மேலும் பின்னர் அதன் பிறகு பையத்தும் செய்துவிட்டேன். ரப்பாவின் சூழலின் தாக்கத்திற்கு நான் மிகவும் ஆளானேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு இருப்பினும் 1962ஆம் ஆண்டு அன்னார் தனது பையத்திற்கு பிறகு தன்னை ஜமாத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டார். BA படித்து முடித்த பிறகு அன்னார் ஷாஹித் மற்றும் அரபி டிகிரியும் படித்து முடித்தார். 1971ஆம் ஆண்டு முரப்பியாக பணியமர்த்தப்பட்டார். ஹஜரத் 3வது கலிஃபத்துல் முஸி அவர்கள் அன்னாரது திருமணத்தை 1970ஆம் ஆண்டு மௌலவி அப்துல் கஃபூர் சாஹிப் அவர்களின் மகளாகிய அமத்துல் கரீம் சாஹிபா அவர்கள் நடத்தி வைத்தார்கள். அன்னார் பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் பணியாற்றினார்கள். பின்னர் வெளிநாடுகளிலும் தொண்டாற்றுவதற்குரிய பாக்கியத்தை பெற்றார்கள். யூகேவில் ஆக்ஸ்போர்டு, கிளாஸ்கோ, மான்செஸ்டர், கிளாஸ்கோ மற்றும் கார்டஃப் ஆகிய ஜமாத்துகளில் மொத்தம் 30 ஆண்டுகள் முபல்லிகாக தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்றுள்ளார்கள். அவருடைய மொத்த தொண்டிற்கான ஆண்டு 48 வருடங்களாகும். யூகேவிலும் நாயிப் அப்சர் ஜல்சாகாவாக தொண்டாற்றும் பாக்கியம் பெற்றிருந்தார்கள். பெரும் இடங்களில் பல ஆண்டுகள் பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் அன்னார் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். கியாபியாவிலும் மிக நீண்ட காலம் இருந்துள்ளார்கள். பின்னர் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பினார்கள். பாகிஸ்தான் ரப்வாவில் வக்காலத் தப்ஷீரிலும் பணியமர்த்தப்பட்டார்கள். 1981 வரை ரப்வாவில் இருந்தார்கள். 1989 முதல் 2018 வரை யூகேவில் பல்வேறு தொண்டுகளை ஆற்றியுள்ளார்கள். தனது நோயின் காரணமாக அல்லாமல் தமது வயதின் காரணமாக 2007ஆம் ஆண்டு இவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மீண்டும் பணியமர்த்தப்பட்டார். 2018 வரை தொண்டாற்றுவதற்காக பாக்கியம் பெற்ற மனிதராக அவர் இருந்தார். கடந்த நாட்களின் நோயின் காரணமாக அவருக்கு மீண்டும் ஒரு முறை வக்ஃப் செய்யப்பட்ட ஆனால் அவரால் சுறுசுறுப்பாக இயங்க முடியாமல் போனது. எனவே மீண்டும் ஒரு முறை அவருக்கு பணி ஓய்வு வழங்கப்பட்டது. ஆனால் நாம் இவ்வாறு கூறலாம், அவர் சில மாதங்கள் மட்டுமே சட்டத்திற்கு அப்பாற்பட்டு
ஜமாத்துக்கு தொண்டாற்றி இருக்கின்றார். ஒரு வகையில் அன்னார் ஜமாத்திற்கு தொண்டாற்றியவாறே தமது உயிரை துறந்துள்ளார். யூகேவின் அமீர் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், அன்னார் மிகவும் உழைப்பாளியாகவும் கீழ்ப்படிதல் கொண்ட நபராகவும் இருந்தார்கள். அவரது இயல்பில் பொறுமை இருந்தது. அவரிடத்தில் எந்த ஜமாத் பணி ஒப்படைக்கப்பட்டாலும் அதனை உழைப்புடனும் நேர்மையுடனும் செய்து வந்தார்கள். ரிப்போர்ட் செய்யும் பழக்கமும் இருந்தது. அவருக்கு உடனடியாக ரிப்போர்ட் வழங்கப்பட்டு வந்தது. மான்செஸ்டரிடத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அங்கு தாருல் அமான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. மலிக் சாஹிப் அவர்கள் மஸ்ஜித் கட்டுவதற்கான அந்த தொகையை வசூல் செய்து மிகவும் முக்கிய பணியாற்றினார்கள். அத்தாவுல் முஜிப் சார் ராஷித் அவர்கள் கூறினார்கள், அக்ரம் சாஹிப் அவர்கள் மிகவும் நல்ல பண்புகளையும் சிறப்புகளையும் கொண்டிருந்தார்கள். அக்ரம் சாஹிப் அவர்கள் மிகவும் நல்ல மனிதராகவும் நேர்மையாளராகவும் மிகவும் களப்பற்ற தன்மை கொண்ட நபராகவும் தன்னை மாய்த்துக் கொள்கின்ற அகமதியாகவும் அன்னார் திகழ்ந்தார்கள். தப்லீகில் மிக அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்கள். கிலாபத்திற்கு கட்டுப்படுவதில் மிக உயர்தரமான அந்தஸ்தை உடைய மார்க்க தொண்டராக அன்னார் இருந்தார்கள். மஜீத் சியால்கோட்டி சாஹிப் அவர்கள் கூறினார்கள், அன்னார் எண்ணற்ற சிறப்பம்சங்களுக்கு உரிமை படைத்திருந்தார்கள். மிகவும் தனித்தன்மை வாய்ந்த சிறப்பம்சம் என்னவென்றால் அவர் கிலாபத்திற்கு அடையாளமிக்க காரியமாக இருந்தார்கள். தப்லீக் செய்வதில் அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. அன்னாரை பற்றி சியால்கோட்டி சாஹிப் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எங்களின் மாணவ பருவ காலகட்டத்தில் விடுமுறையில் எங்கள் ஊருக்கு ஒரு முறை வந்தோம். அங்கும் கூட அவர் தப்லீக் செய்ய தொடங்கிவிட்டார்கள். பின்னர் தப்லீகில் மும்முரமாக திகழ்ந்தார்கள். குதா மற்றும் அன்சார்களின் ஏற்பாட்டிற்கேற்ப தொண்டாற்றுவதற்கு தனது விடுமுறையை அர்ப்பணித்து விட்டார்கள். எப்போது மிகவும் கட்டுப்படுதலுடனும் தமது வாழ்க்கையை கழித்தார்கள். தனி செயலர் அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அஸ்லம் காலித் சாஹிப் கூறினார்கள், அன்னார் என்னுடைய மிக நெருங்கிய உறவினராக இருந்தார். அன்னாருடைய சொற்பொழிவு எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுமோ அன்னார் மிக அன்புடன் மக்களின் உள்ளங்களை வெற்றி கொள்வார். நோயின் காலத்திலும் கூட அன்னார் எங்கெல்லாம் தொண்டாற்றினார்களோ, குறிப்பாக மான்செஸ்டர் ஜமாத்தின் சகோதரர்கள் மிகவும் அன்புடன் அன்னாரை நினைவு கூர்ந்து வந்தார்கள். ஜமாத்தின் குழந்தைகளிடமும் இளைஞர்களிடமும் பரிவான தொடர்பை வைத்திருந்தார். அதற்குரிய ஒரு உதாரணத்தை கூறியவாறு அவர்கள் கூறினார்கள். ஹாலித் சாஹிப் அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், இப்போது பெரியவர்கள் ஆகிவிட்ட அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு இப்போது திருமணமும் ஆகிவிட்டது. அவர்களில் ஒரு குழந்தை தனது திருமணத்திற்கு பிறகு, முதலாவது பிள்ளை தனக்கு பிறந்த போது, அவர்களில் ஒருவர் தனது திருமணத்திற்கு பிறகு தனக்கு முதலாவதாக குழந்தை பிறந்த போது இரவு 2:30 மணிக்கு எனக்கு போன் செய்து கூறினார், முரபி சாஹிப் எனக்கு மகன் பிறந்துள்ளான் என்று கூறினார். முதலில் அக்ரம் சாஹிப் கூறுகின்றார்கள், இந்த தகவலை இப்போது கொடுப்பதற்கான நேரமா, இரவிலோ அல்லது பகலிலோ இதை கூறியிருக்க முடியுமே என்று கூறினார்கள். ஆனால் அந்த நபருக்கு முரபி சாஹிபுடன் ஒரு தனி பண்பு இருந்தது. மிஷனரி அவரிடமிருந்து தர்பியத் பெற்றவர்கள் கூறுகின்றார்கள், அவர் அடுத்த வரிகளின் எனது வாயை அடைத்து விட்டார். அந்த இளைஞர் கூறினார், முரபி சாஹிப், நான் உடன்படிக்கை செய்திருந்தேன், அல்லாஹ் எனக்கு எப்போது குழந்தை கொடுத்தாலும் எல்லோரையும் விட நான் முதலில் உங்களுக்கே தகவல் தருவேன் என நான் உடன்படிக்கை எடுத்திருந்தேன். இவ்வாறு இப்போது நான் உங்களுக்கு அந்த தகவலை கூறிவிட்டேன் என்று கூறினார். ஆக மக்களுடனும் அவருக்கு ஜமாத்தின் மக்கள் மீதும் இருந்த அன்பு மற்றும் நேசம் இதுவே ஆகும். அல்லாஹ் அவரின் அந்தஸ்தை உயர்த்துவானாக, பாவ மன்னிப்பை வழங்குவானாக, அவரது குடும்பத்திற்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. அன்னாரது ஜனாசா நேரடியாக இங்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியது ஒன்று, வெளியே சென்று அந்த ஜனாசாவை நான் தொலை வைப்பேன். தொழுகைக்கு பிறகு இரண்டாவது ஜனாசா காயிப் ஜமாத்தின் முபல்லிகாகிய சௌத்ரி அப்துல் ஷுக்கூர் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் சியால்கோட்டை சார்ந்த சௌத்ரி அப்துல் அசீஸ் அவர்களின் மகனாவார்கள். ஏப்ரல் 12ஆம் தேதி அன்னார் மரணமடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1935ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி அன்னார் பிறந்தார்கள். பிறப்பால் அகமதி ஆவார்கள். அன்னாருடைய பாட்டனார் 1901ஆம் ஆண்டு பைய செய்திருந்தார்கள். அப்துல் ஷுக்கூர் சாஹிப் MA படித்தார்கள். பின்னர் ஷாஹித் பட்டத்தையும் பின்னர் மௌலி ஃபாசில் பட்டத்தையும் பெற்றார்கள். 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். 1975 முதல் 1978 வரை கேம்பியாவில் தங்கி தொண்டாற்றினார்கள். 1980ஆம் ஆண்டு பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் 1986 வரை லைபேரியா, ஆப்பிரிக்காவில் ஒரு நாட்டில் தொண்டாற்றினார்கள். இந்த நாடுகளில் அன்னார் அமீராகவும் மிஷனரி இன்சார்ஜாகவும் தொண்டாற்றுவதற்கு பாக்கியத்தை பெற்றார்கள். 1990ஆம் ஆண்டில் அன்னார் நாயிப் வக்கீலுல் தப்ஷீர் என்ற பணியில் அமர்த்தப்பட்டார்கள். நாயிப் வக்கீலுல் மால் சாலேஹ், உமுரே ஹாரிஜா செயலர், செக்ரட்டரி ஆபாத் கமிட்டி, வக்கீலுல் மசானி போன்றவற்றில் ஜமாத்திற்கு தொண்டாற்றியிருக்கின்றார்கள். 1995ஆம் ஆண்டிலிருந்து 2004 வரை பணி ஓய்வு பெறும் வரை ரீஎம்ப்ளாய் ஆக ஜமாத்திற்கு மீண்டும் தொண்டாற்றும் பாக்கியத்தை பெற்றார்கள்.
கண்களில் அன்னாருக்கு சில தொந்தரவுகள் இருந்து வந்தன. அதன் காரணமாக 2004ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார்கள். அன்னாரின் மகன் டாக்டர் அப்துல் சபூர் சாஹிப் அவர்கள் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றார். அவர் கூறுகின்றார், எனது தந்தை மிகவும் எளிய மனிதராகவும் உழைப்பாளியாகவும் இருந்தார்கள். எங்களுக்கு லைபேரியாவில் அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜ் என்ற முறையில் அவர்களின் தப்லீக் மற்றும் தர்பியத் பணிகளில் முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. எப்போதும் மிக அதிகமாக உழைப்புடன் செயல்பட்டார்கள். திருக்குரான், ஹதீஸ், ஜமாத்தின் புத்தகங்கள் மற்றும் பைபிளின் ஒளியில் ஆதாரங்களை எடுத்து வைத்து குத்பா வழங்கி வந்தார்கள். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம்களுக்கு சான்றுகளுடன் தப்லீக் செய்து வந்தார்கள். பெரும்பெரும் அன்பிற்குரியவர்கள் அன்னாருடன் பேசி வந்தார்கள். நாய் வக்கீலு தப்ஷீராக இருக்கின்றவர் அன்னாரை பற்றி கூறினார்கள். அன்னார் மிகவும் எளிமையான இயல்பை கொண்டவராக இருந்தார். தனது நப்சை தன்னலமற்றவராக கருதினார். மிக எளிமையான மனிதராகவே உள்ளபடியே இருந்தார். கண்ணியமான மனிதராகவும் இருந்தார். மிக அமைதியான குணம் படைத்தவராக இருந்தார். கிலாபத் மற்றும் ஜமாத் அமைப்பின் மீது மிகவும் நன்றியுணர்வு கொண்டவராகவும் இருந்தார். ஜெர்மனியின் நாயிப் அமீர் ஹைதர் அலி சாஹிப் கூறினார்கள், அன்னார் ஏராளமான சிறப்பு அம்சங்களுக்கு அதிபதியாவார். நல்ல களப்பற்ற தன்மையுடன் எளிமையான இயல்புடன் உழைக்கக்கூடியவராகவும் ஜமாத்தின் செல்வங்களை பங்கிட்டுக் கொள்வதில் கவனமாக செயல்பட்டு வந்தவராகவும் இருந்தார். விதிமுறைகளை பேணக்கூடியவராக இருந்தார். அப்போது ஜமாத்திற்கென்று தனி நூலகம் இருந்தது. ஜமாத்தின் புக் ஷாப்பை லைபேரியாவில் தொடங்கினார். மிக நல்ல முறையில் அதனை நடத்தி வந்தார். அதிலிருந்து கிடைத்த தொகையை பள்ளிவாசல் கட்டுவதற்காக கொடுத்து விட்டார். சிறிது காலம் கழித்து ஒரு சிறிய காம்ப்ளெக்ஸ் ஒன்றை கட்டினார். அதில் நூலகமும் இருந்தது, விருந்தினர் இல்லமும் இருந்தது. ஆண் பெண் என இருவருக்கும் தொழுமிடங்கள் இருந்தன. முரப்பி வீடும் அங்கிருந்தது. பள்ளிவாசல் கட்டுமான பணியின் போது தனது கரத்தால் கூலி ஆட்கள் வேலை செய்து வந்தார்கள். ஒன்று சுயமான வருமானத்திற்கான ஏற்பாடு செய்து பள்ளிவாசலை கட்டினார், காம்ப்ளெக்ஸும் கட்டினார். பின்னர் தானே கூலி வேலையும் செய்தார். ஹைதர் அலி சாஹிப் அவர்கள் என்னை விட சீனியராக இருந்தார்கள். நான் ஜூனியராக இருந்தேன். நான் அவரிடமிருந்து சார்ஜ் பெற்றேன். அவரை வழி அனுப்பி வைத்தேன். பள்ளிவாசல் மற்றும் மிஷன் ஹவுஸ் கட்டுவதற்கான விவரங்கள் கூறிக்கொண்டிருந்தேன். அவர் மிக அன்புடன் இந்த அனைத்து பணிகளையும் செய்தார். அவர் மிக பணிவுடனும் அந்த பணியை செய்தார். மேலும் என்னிடத்தில் கூறினார், எனக்கு முன்பு ஒரு முபரிக்கிற்கு ஒரு இடத்தை வாங்கும் நற்பாக்கியம் கிடைத்தது. மேலும் அல்லாஹ் எனது காலத்தில் இதனை முழுமை செய்வதற்கான நற்பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எனது காலம் முடிந்து விட்டது. மேலும் உண்மையில் அல்லாஹின் அருள்தான் நமக்கு இப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை வழங்கியுள்ளது என்றும் கூறினார். மருகும் மூசியாக இருந்தார். அன்னார் தமக்கு பிறகு மனைவி மற்றும் 2 மகள்கள் மற்றும் 3 மகன்களை விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய முகமது சாலி முகமது சாஹிப் அவருடையதாகும். அவர் வக்ஃபே ஜதீதின் மௌலிமாக இருந்தார். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவரின் முப்பாட்டனார் மலிகுல்லா பக்ஷ் சாஹிப் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஆவார். அன்னார் சூரிய சந்திர கிரகணத்தின் அடையாளத்தை பார்த்து நடைபாதையாக காதியான் சென்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்யும் பாக்கியத்தை பெற்றார். அன்னாரின் தந்தையார் மதிப்பிற்குரிய குலாம் முஹம்மது சாஹிப் அவர்களும் ஜமாத்தின் ஆரம்பகால மௌலிமாக இருந்தார். அன்னாரின் தந்தையாரும் மௌலிமாக இருந்தார்கள். 1959இல் மர்ஹூம் பிறந்தார். 1976இல் ஜாமியா அஹ்மதியாவில் இடம்பெறுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் வயது அதிகமாக இருந்ததனால் அவருக்கு ஜாமியாவில் இடம் கிடைக்கவில்லை. எனவே கோட்ரி என்ற இடத்தில் ஒரு மில்லில் அன்னாருக்கு வேலை கிடைத்தது. அங்கு பணி செய்தார். அன்னாரது மகன் எழுதுகின்றார், எனது பாட்டனார் மலிக் முகமது குலாம் சாஹிப் மௌலிமாக இருந்தார். அவரை சந்திப்பதற்காக எவராவது கோட்ரிக்கு சென்றால் அங்குள்ள சூழல் மாறிவிடும். அன்னார் உடனடியாக ஒரு வழிகாட்டல் அவருக்கு வழங்கினார்கள். அதாவது, நீங்கள் வேலையை விட்டுவிடுங்கள், நீங்கள் வக்ஃபே ஜதீதின் மௌலிமாக ஆகி மௌலிமாக செயல்படுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அன்னாருக்கு திருமணமும் ஆகியிருந்தது. அந்த ஊதியத்தில் அங்கு அவருக்கு 450 ரூபாய் ஊழியமாக வழங்கப்பட்டது. அது அக்காலத்தில் பெரும் பணமாக கருதப்பட்டது. மௌலிம் வகுப்பிற்கு வந்து கலந்து கொண்டு அதன் பிறகு மௌலிமானார்கள். ஜமாத் அவருக்கு 135 ரூபாய் மட்டுமே அலவுன்ஸாக கொடுத்து வந்தது. ஆனால் அதை அன்னார் மிகப்பெரிய கௌரவமாக கருதி வந்தார். அல்லாஹ் எனக்கு மார்க்கத்துக்கு தொண்டாற்றும் பாக்கியத்தை வழங்கியுள்ளான் என்றே கருதி வந்தார். ஏறக்குறைய 1/3 பங்கு வருமானத்தை அவரிடமிருந்து வக்ஃபு செய்யப்பட்டு தொடங்கினால் அது மிகப்பெரிய காரியமாகும். இதற்கு முன்பு அவர் உலகத்தை சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். அன்னாரின் மகள் எழுதுகின்றார், அவரும் ஒரு முரப்பி ஆவார். அன்னாரின் மகன் எழுதுகின்றார், அவரும் ஒரு முரப்பி ஆவார். எனது தாயார் கூறி வந்துள்ளார், அன்னாருக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பணிமாற்றம் நடந்தது. அங்கு ஒரு நீண்ட காலமாக ஒரு மௌலிம் ஹவுஸ் பூட்டப்பட்டிருந்தது, வீடு இடிந்திருந்தது. எனவே அன்னாரின் தகப்பனார் நீண்ட காலமாக தண்ணீரையும் மண்ணையும் எடுத்து வந்தார்கள்.
கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செங்கற்களை கொண்டு வந்து வீட்டை கட்டினார்கள். கட்டிடம் உருவானதும் இருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தவாறு தமது தங்குமிடத்தை தாமே தயார் செய்து கொண்டனர். அங்கு எந்த இடமும் இருக்கவில்லை. இவர்கள் ஆரம்பகால மௌல்விம்கள் ஆவர். சிந்து பகுதியிலும் அவர்கள் பெரும் தியாகங்களை செய்துள்ளனர். அன்னாரின் மகன் தொடர்ந்து எழுதுகின்றார், நிகர்பார் நகரில் என்னிடத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. எனவே கூட்டத்தின் போதும் சந்திக்கும் போதும் திரும்பி செல்லும் போதும் தனக்காக முழு மாதத்திற்கான ரேஷன் மற்றும் ஹோமியோபதி மருந்துகளை அவர் எடுத்து செல்வார். மற்ற மருந்துகளையும் அவர் எடுத்து செல்வார். ஏனென்றால் அந்த பகுதி ரிமோட் பகுதியாக இருந்தது. ஒருமுறை இதே போன்று கூட்டத்திற்காக வந்திருந்தார். திரும்பி செல்லும் போது வழிப்பாதையை மறந்துவிட்டார். அந்த பகுதியின் பெரும் பகுதி பாலைவனமாக இருந்தது. மணலில் நடந்த பாதங்களின் அடிச்சுவடுகளை வைத்துதான் வழிப்பாதைகளை மனிதனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இவர் வழிப்பாதையை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனது. இதற்கிடையில் அவர் கொண்டு வந்த தண்ணீரும் தீர்ந்து போனது. தாகம் மற்றும் சோர்வின் காரணமாக மயக்கமுற்று கீழே விழுந்தார். அப்போது 2 நபர்கள் ஒட்டகத்தில் அந்த இடத்தை கடந்து சென்றனர். அப்போது அவர்கள் ஒரு நபர் மணலில் விழுந்து கிடப்பதை பார்த்தனர். அருகில் வந்து பார்த்தபோது டாக்டர் சாஹிப் என்பதை அறிந்து கொண்டனர். ஏனென்றால் அவர் அந்த பகுதியில் மருந்துகளை கொடுத்து வந்தார், சிகிச்சை செய்து வந்தார். எனவே அன்னாரை டாக்டர் சாஹிப் என்றே மக்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர்கள் அன்னாருக்கு தண்ணீர் கொடுத்தனர். இரவு அங்கேயே தங்க வைத்தனர். அடுத்த நாள் சென்டருக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இவர்கள் எழுதுகின்றார்கள், தனது பிள்ளைகளுக்கு எப்போதும் தொழுகையை பேணும்படி அறிவுரை செய்து வந்தார்கள். முறையாக மற்றும் தொடர்ச்சியாக தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள். மரணமடைந்த நாளிலும் தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள். தமது தாயாரையும் எழுப்பினார்கள். மிகவும் மக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருவர் தன்னிடத்தில் தவறாக நடந்து கொண்டாலும் அவர் பொறுமையாகவே இருப்பார்கள். ஒருபோதும் பதில் கூற மாட்டார்கள். தொடர்பை ஏற்படுத்துவதில் மிகச்சிறந்த நபராக இருந்தார்கள். மக்கள் அவர் மீதான நம்பிக்கையின் காரணமாக அவரிடத்தில் அமானிதங்களை வைத்துவிட்டு செல்வார்கள். நான் அவரது குடும்பத்தின் சார்பாக கூறுகின்றேன், பகைமை ஏற்பட்டால் அவர் எப்போதும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வார். மருகு மூசியாக இருந்தார். அவர் தமது உறவினர்களில் மனைவி மட்டுமல்லாமல் 3 மகன்களையும் 3 மகள்களையும் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார். அன்னாரது ஒரு மகன் முபாரக் அஹமது முனீர் சாஹிப் ஆவார். அவர் தற்போது போர்கினாஃபோசோவில் தொண்டாற்றி வருகிறார். இதன் காரணமாக தனது தந்தையின் மரணத்தின் போது அவர் பாகிஸ்தான் செல்ல முடியவில்லை. அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவருடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவரது பிள்ளைகளுக்கும் இந்த உணர்வு மற்றும் தியாக மனப்பான்மையுடன் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை வழங்குவானாக. 4வது ஜனாசா காயிப் தன்சானியாவை சேர்ந்த மதிப்பிற்குரிய மவேஷா ஜமா சாஹிப் அவருடையதாகும். அன்னார் மார்ச் மாதம் 13ஆம் தேதி மரணமடைந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் 1933-34ஆம் ஆண்டு தன்சானியாவின் மேருகோரு ரீஜியனில் பிறந்தார்கள். 1967ஆம் ஆண்டு அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். அன்னார் ஜமாத்தில் இணைந்த சம்பவம் இவ்வாறாகும். சுன்னத் ஜமாத் ஆலிம்களிடம் இந்த பழக்கம் இருந்தது. அதாவது இறந்து போன நபர்களுக்காகவும் இறந்து போன குழந்தைகளுக்காகவும் அக்கீகா ஒரு இடத்தில் கொடுத்து வந்தார்கள். அவருக்கு இறந்து போன குழந்தைகளுக்காக இது என்ன கத்தம், இது என்ன அக்கீகா என்ற ஆட்சேபனை அவர் செய்து வந்தார். அதில் அவருக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. மேலும் அவர் கூறுகின்றார், ஏனென்றால் சில ஆலிம்கள் இறந்து போன குழந்தைகளுக்கு அக்கீகா கொடுக்க வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். அன்னார் இஸ்லாமிய போதனையின்படி அப்படி எந்த ஒரு போதனையும் கண்டிருக்கவில்லை. மௌலிகள் செய்து வந்த இந்த காரியத்தில் அவர் மிகவும் வெறுப்படைந்தார், மனமுடைந்திருந்தார். முஸ்லிம்களின் இழிநிலையை கண்டு வருந்தினார். அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுவே, நீ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்லாத்தை மீண்டும் உயிரூட்டுவதற்காக இறக்குவாயாக என்று துவா செய்து வந்தார். மிஷனரி இன்சார்ஜ் சாஹிப் அவர்கள் இருந்தார்கள். அவரை சந்தித்த போது அப்போது அங்கு ஜமீலுர் ரஹ்மான் ரஃபீக் சாஹிப் அங்கு முபல்லிகாக இருந்தார். தற்போது வக்கீலுல் இஷாத்தாக பாகிஸ்தானில் தோராட்டி வருகின்றார். அந்த முபல்லிக் சாஹிப் அவர்களை சந்தித்த போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு நபிமொழியை எடுத்து கூறினார்கள். அதாவது, எவர் காலத்தின் இமாமை அடையாளம் கண்டுகொள்ளவில்லையோ அவர் அறியாமையின் மரணத்தை மரணிக்கின்றார் என்ற ஹதீஸை எடுத்து கூறினார்கள். அதை கேட்டதும் அவர், நான் உண்மையான முஸ்லீமாக இல்லையே என்று எண்ணினார். உடனே காலத்தை வீணடிக்காமல் பையத் செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார். பைய செய்துவிட்டு தனது ஊருக்கு திரும்பி சென்றார். தனது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தப்லீக் செய்தார். குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தப்லீக் செய்தார். அனைவரையும் ஒன்று திரட்டி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தொடர்பாக தப்லீக் செய்தார்.
அதே வருடத்தில் அவரது சகோதரர் ஜதி சாஹிப் மரணமடைந்து விட்டார். ஜமால் சாஹிப்பின் மனைவி ஜமாத்தில் இணைந்தார். மருகும் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிட்டது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஜமாத்தில் இணைய தொடங்கிவிட்டனர். இன்சார்ஜ் சாஹிப் எழுதுகின்றார்கள், மக்யூனி என்ற ஒரு ஜமாத் இருக்கின்றது. அது ஒரு முன்னுதாரணமான ஜமாத் ஆகும். அது மர்ஹூமின் முயற்சியினால் உருவான ஜமாத் ஆகும். ஜமாத்தில் இணைந்த பிறகு அவரது ஒவ்வொரு செயலிலும் அது வெளிப்பட்டு வந்தது. அவர் கிலாபத்தின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார். முபல்லிக்மார்களையும் ஜமாத்தின் பொறுப்பாளர்களையும் கண்ணியப்படுத்தி வந்தார். ஜமாத் அமைப்பை மிகவும் கண்ணியப்படுத்தி பேணி வந்தார். தப்லீகில் மிகவும் ஆர்வமும் உணர்வும் கொண்டிருந்தார். எப்போதும் தப்லீக் செய்து வந்தார். தப்லீகிற்கான எந்த சந்தர்ப்பத்தையும் அவர் கைவிட்டு விட மாட்டார். சந்தாக்களை செலுத்துவதில் முதல் வரிசையில் பங்கு பெற்று வந்தார். இன்னும் சொல்வதென்றால், ஏதாவது சந்தா கொடுக்க வேண்டுமே என்ற கவலையில் எப்போதும் இருந்து வந்தார். தற்காலிகமான உலகிற்கு அவரது பார்வையில் எந்த முக்கியத்துவமும் இருந்ததில்லை. அவர் மூசியாக இருந்தார். மக்களுக்கு இந்த அருளுக்குரிய அமைப்பை பற்றி கூறி வந்தார். தொழுகையை நிலைநாட்டுவதிலும் அவருக்கு நிகர் அவராகவே இருந்தார். குடும்பத்தினருக்கும் ஜமாத் உறுப்பினர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்தார். ஐவேளை தொழுகைகளை மிகவும் பேணி வந்தார். தனது பிள்ளைகளையும் பேரன் பேத்திகளையும் அதன் பக்கம் கவனம் செலுத்துமாறு அறிவுரை செய்து வந்தார். மிக ஆர்வத்துடன் தஹஜ்ஜுத் தொழுது வந்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அதிகமான துஆக்களை மனனம் செய்து வந்தார். அந்த துஆக்களை செய்து வந்தார். 1987 முதல் 1990க்கு இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் 3 சகோதரர்கள் தன்சானியா ஜாமியா அஹ்மதியாவில் படித்துக் கொண்டிருந்தோம். முபஷிற்கான பாடத்திட்டம் அங்குதான் இருந்தது. எனக்கு நினைவில் உள்ளது, ஒருமுறை விடுமுறை காலத்தில் சகோதரர்களாகிய நாங்கள் எங்களுக்குள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தோம். நம்மில் ஒருவர் ஜாமியாவின் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட வேண்டும். பெற்றோர்களின் அன்றாட பணிகளில் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை செய்தோம். நாங்கள் இதை பற்றி எங்கள் தகப்பனாரிடம் கூறியபோது அதனை அவர்கள் மிகவும் வெறுத்தார்கள். ஷமூன் ஜமா சாஹிப்பின் மகன் கூறுகின்றார், நான் அந்த நாளை ஒருபோதும் மறக்கவில்லை. எனது தந்தை மிகவும் கம்பீரமான நபராக இருந்தார். அவர் எங்களுக்கு புரிய வைத்தார், அல்லாஹின் மீது நம்பிக்கை வையுங்கள், ஜாமியாவின் படிப்பை தொடருங்கள், படிப்பை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது என்று எங்களுக்கு அறிவுரை செய்தார். ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான ஆன்மாவை 3 குழந்தைகளின் உள்ளங்களிலும் அவர் ஊதியிருக்கின்றார் என்றே கூற வேண்டும். அல்லாஹ் அவருடன் கருணையுடனும் பாவமன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக, அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாரின் சந்ததிகளுக்கும் உண்மையான மார்க்க தொண்டராகவும் மார்க்க இஸ்லாமிய சேவகராகவும் ஆக்குவானாக. நான் ஏற்கனவே கூறியது போன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்கள் அனைவரது ஜனாதா தொழுகையும் நான் தொழ வைப்பேன். மலிக் அக்ரம் சாஹிப் அவர்களின் ஜனாசா இங்கு வந்துள்ளது. எனவே நான் வெளியே சென்று தொழ வைப்பேன். ஜமா சகோதரர்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயே அமர்ந்து தொழுகையில் பங்கு பெற வேண்டும்.
में शामिल हों। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु इबादल्लाहि रहिमकुमुल्लाह इन्न अल्लाह यामुरु बिल अदलि वल इहसानि व ईताइ ज़िल क़ुर्बा व यन्हा अनिल फ़हशाइ वल मुनकरि वल बग़य यइज़ुकुम लअल्लकुम तज़क्करून उज़्कुरुल्लाह यज़्कुरुकुम वद'ूहु यस्तजिब लकुम वलज़िक्रुल्लाहि अकबर।